ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம சிலபஸோட நெக்ஸ்ட் கிளாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச். ஓகேவா? இன்னைக்கு அதுதான் பார்க்க போறோம். எப்பயும் போல டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கோங்க சில்க் த்ரெட்ல. நம்ம ஆல்ரெடி இதை வந்து நம்ம இந்த செயின் ஸ்டிச், தாம்பூர் ஸ்டிச் எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம்ல. செயின் ஃபில்லிங் ஸ்டிச், தாம்பூர் ஸ்டிச் அந்த மாதிரிதான் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் செயினை குட்டி குட்டி இல்லாம கொஞ்சம் பெருசா, இந்த மாதிரி கொஞ்சம் பெருசா எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு பழகுறப்ப வந்து ப்ராக்டிஸ் பண்றப்ப ஈஸியா இருக்கும். ஸோ இங்க இந்த எட்ஜ்ல முடிக்க போறப்ப ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இப்போ இங்க இருந்து இங்க ஒரு போர்ஷன் வரைக்கும் போடுறீங்கன்னா எண்டு முடியறப்ப ஒரு குட்டி லாக் ஸ்டிச். அகைன் நம்ம டேர்ன் பண்றப்ப ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடுவோம்ல, அந்த மாதிரி. இப்போ இது எப்படி இருக்குன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஒரு செயின் போட்டிருக்கோம்ல, இந்த செயினோட ஆஃப் போர்ஷன். ஓகேவா? அடுத்து இந்த செயின் இருக்குல்ல, இதோட ஆஃப் போர்ஷன். இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு அங்க செயின் போடணும். ஓகேவா? இந்த செயினோட ஆஃப் போர்ஷன், அப்புறம் இந்த இது இருக்குல்ல, இந்த செயினோட ஆஃப், அப்புறம் இந்த செயினோட ஆஃப், இந்த செயின், இந்த மாதிரி போடுறப்ப நமக்கு அது பெருசும் சிறுசுமா தெரியும். அதனாலதான் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் செயின் இருக்கா, அந்த ஃபர்ஸ்ட் செயினோட அது பக்கத்துல, அது அடியிலையோ மேலேயோ குத்தல, அது பக்கத்துல கேப் இல்லாம. ஓகேவா? அந்த செயினோட பாதி. அப்புறம் இந்த செயின் இருக்குல்ல, இந்த செயின் செகண்ட் செயின் இருக்குல்ல, செகண்ட் செயினோட மிடில் போர்ஷன்ல அங்க ஒரு ஸ்டிச். அடுத்த செயினோட, அதாவது நான் உள்ளேயோ அடியிலையோ குத்தல, சைட்ல நெருக்கமா ஒரு ஸ்டிச். ஓகேவா? இது நீங்க தெரியுதா? சோ இங்க ஒரு ஸ்டிச். அடுத்து இந்த செயினோட மிடில் போர்ஷன்ல ஒரு ஸ்டிச். அடுத்த செயினோட மிடில்ல ஒரு ஸ்டிச். அடுத்து இந்த செயினோட இதுல ஒரு ஸ்டிச். இங்க எனக்குள்ளார எட்ஜில வந்து ஒரு ஸ்டிச் போட்டு அடுத்து டேர்ன் பண்றதுக்காக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கணும். ஓகேவா? இப்ப இந்த செயினோட பாதி பாதியா வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கிட்டே வரணும். புரியுதா? இப்ப இது வந்து லாக் ஸ்டிச். இப்ப இந்த செயின் இருக்குல்ல, இது வந்து குட்டி. இந்த செயினை கன்சிடர் பண்ணீங்கன்னா இந்த செயினோட மிடில் போர்ஷன். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் செயினும் இதுவும் ஈக்குவலா அந்த மாதிரி வரும், ஈக்குவலா வரும். ஓகே, இந்த இதோட மிடில் போர்ஷன். அடுத்து இந்த செயினோட நெக்ஸ்ட் செயின் இருக்குல்ல, இந்த செயினோட மிடில் போர்ஷன். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ப்ராசஸ் நடக்கும். ஸோ அந்த செயினோட போர்ஷன். அடுத்து இந்த செயின் இருக்கா, இந்த செயினோட மிடில் போர்ஷன். இப்படியே ஒவ்வொரு செயினோட மிடில் போர்ஷனை பார்த்து பார்த்து ஃபில் பண்றப்ப அது ஒரு மாதிரி லாங் அண்ட் ஷார்ட்டா, ஒரு செயின் பெருசாவும் ஒரு செயின் குட்டியாவும் வந்து தெரியும். இங்க வந்து இப்ப நான் லாக் போட்டுக்கிறேன். இது வந்து ஸ்டிச் வந்து இப்படிதான் இருக்கும். இதோட ஸ்டிச்சஸ் வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு ஷேப்ல நம்ம வந்து எப்படி போடுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ரவுண்டோ ஏதோ எந்த ஷேப்னாலும் எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம ஷேப்ல எப்பயுமே ஆஃபா ஸ்பிளிட் பண்ணிக்குவோம்ல ஃபில் பண்றப்ப, இதுவுமே ஒரு ஃபில்லிங் மெத்தட் தான். ஓகேவா? இது வந்து கொஞ்சம் அந்த தாம்பூர் ஸ்டிச் இல்லைன்னா அந்த செயின் ரெண்டுமே நேம் ஒன்று தான். தாம்பூர் ஸ்டிச்னாலும் நேம் ஒன்று தான், செயின் ஃபில்லிங் ஸ்டிச்னாலும் நேம் ஒன்று தான். ஸோ அதே மாதிரிதான் இது வந்து கொஞ்சம் ரிலேட்டடா லாங் அண்ட் ஷார்ட். அது வந்து செயின் எப்படி இருக்கும், தாம்பூர்ல ஒரே அளவா, இங்க இந்த செயின் எந்த அளவு போட்டுக்கீங்களோ அதே அளவு தான் அடுத்தடுத்து போடுவீங்க. பட் இதுல வந்து ஒரு ஸ்டிச் லாங்கா இருக்கும், ஒரு ஸ்டிச் வந்து ஷார்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? போட்டுட்டு இங்க ஒரு லாக் ஸ்டிச், டேர்ன் பண்றப்ப எப்பயும் போல ஒரு லாக் ஸ்டிச். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் செயின் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் செயினோட மிடில் போர்ஷன்ல ஒரு ஸ்டிச், செகண்ட் இதுல ஒரு ஸ்டிச், தேர்ட் செயினோட மிடில் போர்ஷன்ல ஒரு ஸ்டிச். இதுவுமே கேப் இல்லாம தான் ஃபில் பண்ணணும். கேப் வந்து அடியில் உள்ள கிளாத் வந்து தெரியக்கூடாது. ஸோ இங்க ஒரு லாக் ஸ்டிச், மறுபடியும் இங்க ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அடுத்து இந்த செயினோட மிடில் போர்ஷன், அடுத்து இந்த செயினோட மிடில் போர்ஷன். ஓகேவா? ஒவ்வொரு செயினோட மிடில் போர்ஷன் எதுன்னு பார்த்துட்டு அங்க பார்த்து பஞ்ச் பண்ணணும். இந்த எட்ஜஸ் வரப்ப இங்க ஒரு லாக் ஸ்டிச், மறுபடியும் டேர்ன் பண்றதுக்காக ஒரு லாக் ஸ்டிச். இப்போ ஃபர்ஸ்ட் செயினோட மிடில் போர்ஷன் இந்த மாதிரி தான் வந்து ஃபில் பண்ணணும். நான் இந்த போர்ஷனை ஃபில் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்க.
இந்த சைடு ஃபுல்லா ஃபில் பண்ணியாச்சு. இப்ப இங்க எப்படின்னா அதே மாதிரி இந்த செயினோட இங்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்ல பாதி, இந்த செயினோட பாதி, இந்த மாதிரி பாதி போர்ஷன்ல ஃபில் பண்ணி கொண்டு வரணும். அதேதான் இந்த சைட் பண்றப்பையும் அந்த எட்ஜஸ்ல டர்ன் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் செயினோட பாதி, செகண்ட் செயின்ல உள்ள பாதி போர்ஷன் இந்த மாதிரி பாதி பாதியா ஸ்பிளிட் பண்ணிட்டு ஃபில் பண்ணணும். இப்போ நான் இந்த சைடும் ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணிட்டு நான் அவுட்லைன் போட்டுட்டேன். நீங்க பிகினர்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து அப்புறம் உங்களுக்கு கரெக்டாக அந்த ஷேப் வந்து ஃபினிஷிங் வராது. ஸோ நான் லாஸ்டா போட்டேன். நீங்க வந்து இதை ஸ்டார்ட் பண்றப்பவே அவுட்லைன் போட்டு பார்ட்டிஷன் பிரிச்சு இந்த பக்கம் போட்டுக்கோங்க. இதே மாதிரி பாதி பாதியா டிவைட் பண்ணா உங்களுக்கே தெரியும் லாங் அண்ட் ஷார்ட் வந்து ஒரு பின்னல் மாதிரி வரும். நமக்கு இது வந்து பாத்தீங்கன்னா பின்னல் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் வந்து போடணும். இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. வேற வேற ஷேப்ல டிசைன் எல்லாம் அப்ளை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்டிச்சஸ் நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.